Hi everyone, this is Sinju. இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.1ல செவன்த் சம். இதில் என்ன கொடுத்துருக்கான்னா ஏபிசி அந்த மூணு செட்டும் நம்மளாக தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. வீடியோ தெரிலனா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். இப்போது ஏ செட்டு என்ன கொடுத்துருக்கான்னா இஸ் எ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன 1 2 3 4 5 6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 1லேருந்து தொடங்கி போயிட்டே இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான். ஸோ லெஸ் தேன் 18 கொடுத்துருக்கான் இல்லையா. அப்போது 1 2 3 4 5 6 7 லெஸ் தேன் 8ன்னு கொடுத்தனால 8க்கு முந்தின நம்பர் வரைக்கும் தான் எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் அடுத்து பி. பியோட செட் என்னென்னா செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8ன்னு கொடுத்துருக்கான். ப்ரைம் நம்பர்னால் இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லேயே நான் சொல்லியிருப்பேன். அதாவது அதோட டேபிளில் மட்டும்தான் வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 எப்போவுமே எழுதக்கூடாது. இட்ஸ் நாட் அது வந்துட்டு ப்ரைம் நம்பர்லேயும் சேராது, கம்போசிட் நம்பர்லேயும் சேராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 எடுக்காதீங்க, அடுத்த நம்பர்லேருந்து செக் பண்ணி பாருங்கள். 2 வரும், ஏன்னா 2 வந்துட்டு செகண்ட் டேபிளில் மட்டும்தான் வரும். 1 2 is 2 அவ்வளோதான். அடுத்தது 3 பார்த்தீங்கன்னா 1 3 is 3 அதில் மட்டும்தான் வரும். ஸோ எடுத்துக்கலாம். அடுத்தது 4 எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா 1 4 is 4 ஃபோர்த்து டேபிள்லேயும் வரும். அதுக்கப்புறமா 2 2s are 4ன்னு செகண்ட் டேபிள்லேயும் வரும். ஸோ அது எடுக்கக்கூடாது, ஏன்னா 2 2s are 4 வருது இல்லையா. ஸோ அது எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா 5 பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டேபிளில் மட்டும்தான் வரும். 1 5 is 5ன்னு. அடுத்தது 6 பார்த்தாச்சுன்னா எடுக்கக்கூடாது, ஏன்னா அது 3 2s are 6 2 3s are 6 இந்த மாதிரி செகண்ட் டேபிளையும் வருது, தேர்ட் டேபிளையும் வருது இல்லையா. ஸோ 6 எடுத்துக்கக்கூடாது. அடுத்து 7 எடுக்கலாம், ஏன்னா 1 7 is 7 அதில் மட்டும்தான் வரும். இப்போ 4 நம்பர் வந்திருக்கு. 8க்கு உள்ளாடி இவ்வளோ தான் நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ். இதுக்கு அடுத்த நம்பர் இனி எடுக்கணும்னா போகலாம் 11. இதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து 11 தான் வரும். லெஸ் தேன் 8 கொடுத்தனால இந்த 4 நம்பர்ஸ் தான். சி என்ன கொடுத்துருக்கானா இஸ் எ செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்ஸ் வந்துட்டு 100க்குள்ளேயே ஒரு 18 நம்பர்ஸ் என்னமோ வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கிறது ஈவன் ப்ரைம் நம்பர்னால் அது 2 மட்டும்தான். மற்றதெல்லாம் இனி ஆட் நம்பராக தான் வரும். 3 5 7 11 13 இந்த மாதிரி எல்லாமே ஆட் நம்பராக தான் போகும். ஈவன் ப்ரைம்னா அது 2 மட்டும்தான். ஸோ சியோட வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். என்ன பண்ணுவோம், ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்துடலாம். ஏ செட் இதெல்லாம் 1 2 3 4 5 6 7 இல்லையா. இன்டர்செக்ஷன் பி, பியோட வேல்யூ என்ன 2 3 5 7. நமக்கு இன்டர்செக்ஷன்னா தெரியும், ரெண்டு இடத்துலையுமே காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ். காமனாக என்னெல்லாம் இருக்குது 2 3 அப்புறமா 5 இருக்குது, அப்புறமா 7 இருக்குது இல்லையா. 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ 2 3 5 7 4 வேல்யூஸ் இருக்குது. இனி என்ன ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ எடுக்கலாம். இப்போ கண்டுபிடிச்சது 2 3 5 7. அதுக்கப்புறமா கிராஸ் சி. சி மேட்ரிக்ஸ் என்ன, சி செட் என்ன 2 மட்டும்தான் இருக்குது. ஓகே, இதுக்கு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 2 வச்சு கம்பேர் பண்ணலாம். இங்கே 2 மட்டும்தான் இருக்கனால 2 2 அவ்வளோதான். அடுத்தது இங்கே 3 வச்சு எழுதுறது 3 2. அடுத்தது 5 2, அப்புறமா 7 2 அவ்வளோதான். இதே இப்போ இக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இனி ஆர்ஹெச்எஸ் எடுக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இல்லையா. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சலாம். ஏ கிராஸ் சின்னு என்ன, ஃபஸ்ட்டு ஏ செட்டு, அதாவது 1 2 3 4 5 6 7. கிராஸ் சியோட வேல்யூ நமக்கு 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். என்னென்னா எல்லா வேல்யூஸுமே கம்பேர் பண்ணுறது தானே. இங்கே 2 மட்டும்தானே இருக்குது. ஸோ 1 வச்சு கம்பேர் பண்ணால் 1 2, அடுத்து 2 வச்சு கம்பேர் பண்ணால் 2 2, அடுத்தது 3 2 4 2 5 2 6 2 அண்ட் 7 2 அவ்வளோதான். இனி அடுத்தது பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ பி கிராஸ் சினா ஃபஸ்ட்டு பி செட்டு எழுதுவோம். பியில் என்ன 2 3 5 7 இருக்குது. கிராஸ் சின்றது 2 மட்டும்தான் அந்த செட்டில் உண்டு. ஸோ இதில் எழுதிடலாம். கம்பேர் பண்ணும்போது 2 2 அந்த பக்கம் 2 இருக்கிறனால ஈஸி. அப்புறமா 3 2, அடுத்த 5 வச்சு கம்பேர் பண்ணால் 5 2, 7 வச்சு கம்பேர் பண்ணால் 7 2. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு இடத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கணும் இல்லை. இன்டர்செக்ஷன்னாலே தெரியும், இது ரெண்டு இடத்துலேருந்து காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸாக மட்டும் எழுதணும். இப்போது இது ரெண்டில் எதெல்லாம் காமனாக இருக்குது, இப்போ 1 2 இல்லை பார்த்தீங்கன்னா 2 2 இருக்குது. அதுக்கப்புறமா 3 2 இருக்குது, அப்புறமா 5 2 இருக்குது, அண்ட் 7
2 இருக்குது. இதுக்கு மேலே காமனாக எடுக்கிறதுக்கு எந்த வேல்யூஸுமே இல்லை இல்லையா? ஸோ இந்த 4 வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாம். அதாவது A cross C intersection B cross C equal to என்னெல்லாம் 4 வேல்யூஸ் வந்து 2, 2 அப்புறமா 3, 2 அப்புறமா 5, 2 தென் 7, 2 இல்லையா? இப்போ இதை equation 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 and 2 செக் பண்ணி பாருங்கள். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 ரெண்டு ஈக்குவலாக வந்துருச்சா? ஸோ இதை எப்படி எழுதுறதுன்னா ஃப்ரம் equation 1 and 2 LHS equal to RHS and அதுக்கப்புறமா கொஷின் எழுதிட வேண்டியதான். அதாவது A intersection B cross C equal to A cross C intersection B cross C போட்டுட்டு hence proved போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? hence proved. அவ்வளோதான் இந்த சம். இதே மாதிரி தான் இனி இதுக்கு அடுத்த பார்ட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ செகண்ட் பார்ட் பார்த்துடலாம். இது ஏபிசி. ஆல்ரெடி இந்த வேல்யூஸ் எப்படி எடுக்கிறதுன்னு போன பார்ட்லேயே காமிச்சிட்டேன். இப்போ இது கண்டுபிடிச்சிடலாம். எல்ஹெச்எஸ் சைடு என்ன இருக்குது? A cross B மைனஸ் சின்னு இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க தான் கண்டுபிடிப்போம். ஸோ B மைனஸ் சி. அப்போ B செட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 2, 3, 5, 7 மைனஸ் சி செட்டில் 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டு அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் 2 மட்டும் இருக்குல்ல, ஸோ அந்த 2வை மட்டும் அப்படியே நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இங்கே 2 இருக்கனால இந்த 2வை இதில் எழுதக்கூடாது. மீதி என்ன இருக்கும்? 3, 5, 7 வரும்ல. இதில் என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த வேல்யூஸை மட்டும் நம்ம எழுதிட்டா போதும். ஓகே, இப்போ B மைனஸ் சியோட வேல்யூ 3, 5, 7 வந்திருக்கு இல்லையா? இப்போ அடுத்து என்ன? A cross B மைனஸ் சி. இதுதான் LHS இல்லையா? ஸோ ஏ செட் என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் இது B மைனஸ் சியோட வேல்யூ 3, 5, 7 இல்லையா? இப்போ இதுக்கு கிராஸ் எடுத்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு 1 வச்சு எழுத போகிறோம். ஸோ 1, 3 அப்புறமா 1, 5 அண்ட் 1, 7 அடுத்து அதேமாதிரி 2 வச்சு எழுத போகிறோம். ஸோ 2, 3 2, 5 2, 7 அடுத்தது 3 வச்சு எழுத போகிறோம். ஸோ 3, 3 3, 5 3, 7 அடுத்தது 4 வச்சு எழுத போகிறோம். ஸோ 4, 3 4, 5 4, 7 அடுத்தது 5 வச்சு எழுத போகிறோம். ஸோ 5, 3 5, 5 அண்ட் 5, 7 அடுத்து 6 வச்சு எழுத போகிறோம். ஸோ 6, 3 6, 5 அண்ட் 6, 7 அடுத்தது 7 வச்சு எழுத போகிறோம். ஸோ 7, 3 7, 5 அண்ட் 7, 7 இவ்வளோ வேல்யூஸ் வந்திருக்கு. இது இப்போ இருக்கட்டும். இது equation 1ன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் இனி RHS கண்டுபிடிப்போம் இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடு. அந்த சைடில் என்ன இருக்குது? A cross B மைனஸ் A cross C. ஃபஸ்ட்டு A cross B எழுதிடலாம். A cross B என்னெல்லாம் இருக்குது? A செட்டில் 1, 2, 3, 4, 5, 6, 7 இல்லையா? கிராஸ் பியோட வேல்யூவில் 2, 3, 5, 7 இருக்குது. இப்போ செட்டு எழுதிடலாம். A cross B பண்ணால் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு 1 வச்சு எழுதலாம். அதாவது எப்போவுமே எழுதுறோன்னா 1, 2 1, 3 1, 5 இந்த மாதிரி கம்பைன் பண்ணி தான் எழுதுவோம் இல்லையா? ஸோ 1, 2 அடுத்தது 1, 3 1, 5 அண்ட் 1, 7 1 வச்சு எல்லா வேல்யூஸும் கவர் ஆகிற மாதிரி எழுதிச்சு. அடுத்து 2 வச்சு எழுதிடுவோம். 2, 2 2, 3 2, 5 அப்புறமா 2, 7 அடுத்தது 3 வச்சு எழுதிடலாம். அதாவது 3, 2 3, 3 3, 5 அண்ட் 3, 7 அடுத்து 4 வச்சு எழுதிடலாம். 4, 2 4, 3 4, 5 4, 7 அடுத்து 5 வச்சு எழுதிடலாம். 5, 2 5, 3 5, 5 அண்ட் 5, 7 அடுத்து அதேமாதிரி 6 வச்சு எழுதிடலாம். 6, 2 6, 3 6, 5 அண்ட் 6, 7 அடுத்து 7 வச்சு எழுதிடலாம். 7, 2 7, 3 7, 5 அண்ட் 7, 7 இப்போது A cross B எழுதியாச்சு. இதே மாதிரி இனி A cross Cயும் கண்டுபிடிக்கணும். அதை இப்போ கண்டுபிடிச்சிடலாம். இப்போது A cross C இல்லையா? ஸோ A cross C A செட் எழுதிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சியோட வேல்யூ என்ன? 2 மட்டும் தான் வரும். இப்போ இது கிராஸ் பண்ணி எழுதுறது ஈஸி தான். 1 வச்சு எழுதுனா போதும். அதாவது 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ 1, 2 அடுத்தது 2 வச்சு எழுதுனா 2, 2 அடுத்தது 3, 2 4, 2 5, 2 6, 2 அண்ட் 7, 2 இப்படி எழுதியாச்சு. இப்போது என்ன கண்டுபிடிப்போம்? A cross B
மைனஸ் ஏ கிராஸ் சி இல்லையா. ஸோ இந்த ஏ மைனஸ் பி செட்டு நம்ம இங்கே ஏதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதில் இருந்து இந்த ஏ கிராஸ் சியை அப்படியே கேன்சல் பண்ணி தள்ளணும். மைனஸ்னாலே அதுதானே, இந்த வேல்யூ அதாவது இந்த செட்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் இங்கே வரக்கூடாது. இங்கே என்ன இருக்குது 1,2 இருக்கு இல்லையா. ஸோ இந்த வேல்யூ வரக்கூடாது. அடுத்தது 2,2 இருக்குது. ஸோ இந்த வேல்யூ வரக்கூடாது. 3,2 வரக்கூடாது. 4,2 வரக்கூடாது. 5,2 வரக்கூடாது. தென் 6,2 வரக்கூடாது. அப்புறமா 7,2 வரக்கூடாது. அதாவது ஏ கிராஸ் பிலேருந்து இந்த ஏ கிராஸ் சியை அப்படியே மைனஸ் பண்ணி தள்ளுறோம். இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் வரக்கூடாது. மீதி இருக்கிற வேல்யூஸை மட்டும் நம்ம எழுதிட்டா போதும். இப்போ மீதி இருக்கிறது என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குது, இங்கே 1,3, அதாவது 1,3 இருக்குது. அடுத்தது 1,5, அடுத்து 1,7, அதுக்கப்புறமா 2,3, அதுக்கப்புறமா 2,5, 2,7, 3,2 எடுக்கக்கூடாது, நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்புறமா 3,3, 3,5, 3,7, அடுத்து இது வராது. அடுத்தது 4,3, 4,5, 4,7, அடுத்தது 5,3, 5,5 அண்ட் 5,7, அடுத்தது 6,3, 6,5, 6,7, அடுத்து 7 வச்சு 7,3, 7,5 அண்ட் 7,7 எழுதியாச்சு இல்லையா. இப்போது இதுதான் நமக்கு ஆர்ஹெச்எஸோட வேல்யூ. இதை செகண்ட் இக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் இக்குவேஷனை செகண்ட் இக்குவேஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள். 1,3, 1,5, 1,7, 2,3, 2,5, 2,7 இந்த மாதிரி போயிட்டு எல்லா வேல்யூஸும் அப்படி எக்ஸாக்டாக வந்திருக்கு இல்லையா. ஸோ எப்படி எழுதணும்னா ஃப்ரம் இக்குவேஷன் 1 and 2 எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அதுக்கப்புறமா கொஷின் எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்படி எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா, அதான் கொஸ்டினில் கேட்டுப்பான். தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.